அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சிலர்கள் திடீரென்று ஏதோ ஒரு வகையில் பணக்காரர்களாக மாறியிருப்பார்கள். அப்படி இவர்களை திடீர் பணக்காரர்கள், புது பணக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த திடீர்னு பணக்காரன் ஆனவர்கள், திடீர்னு வசதியானவங்கள்கிட்ட நிறைய வித்தியாசமான செயல்கள் எல்லாம் வெளிப்படும். நிறைய நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் இந்த மார்க்கம் சார்ந்த செயல்களில் பார்த்தீங்கன்னா, திடீர் பணக்காரனான உடனே பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அத்தா பேருக்கு முன்னாடி ஹாஜின்னு போடணும் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜிக்கு அமுச்சு வச்சுருவாங்க. ஏன்னா காசு ஒரு பொருட்டல்ல. அப்படித்தான் திடீர் பணக்காரராக மாறிய ஒரு ஹாஜி ஹஜ்ஜிக்கு போயிட்டார். ஆனால் எந்த ஒரு முக்கியத்துவமும் தெரியாது. ஆனா ஆவன்னா கூட தெரியாமல், இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாமல், அல்லாஹ்னா யார், ரசூல்னா யார், முஹம்மது அவங்களுடைய வரலாறு என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா என்ன, ஏன் அதை முடிகிறோம், எந்த அடிப்படையுமே தெரியாத ஒருத்தர் புது பணக்காரராக ஆகிய ஒரே காரணத்தினால் பிள்ளைகள் ஹஜ்ஜிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவரும் ஃப்ளைட்டை ஏறி வேண்டா வெறுப்பாக போயிட்டார். என்ன வேடிக்கை காமெடி நடந்துச்சு அப்படின்னா, அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் போனப்போ மக்காவில் இந்த சுரங்க பாதையில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தீ விபத்து நடந்துச்சு. பலர்கள் இறந்து போனாங்க. தமிழகத்தை சார்ந்தவர்கள் கூட இறந்து போனாங்க. அதில் போன உடனே இவர் உயிர் பிழைச்சிக்கிட்டார். பிழைத்த உடனே ஹஜ்ஜிக்கு போயிட்டு இங்கே வந்துட்டாங்க ஊருக்கு. வந்த உடனே உடனடியாக சில நாட்கள் பள்ளியாசலுக்கு தொழுகை வரலை. அப்போது சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் தொழுகையாளிகள் கேட்டிருக்காங்க, எங்கே வரலையே ஹஜ்ஜிக்கு, போயிட்டு வந்தவர் பள்ளியில் காணோமேன்னும் போது அவர் அப்படியே குலை நடுங்க செய்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னாராம், இந்த மாதிரி மக்காவில் தீ விபத்து ஏற்பட்டப்போ ஒரு நேர்ச்சை பண்ணிக்கிட்டாராம், நான் பத்திரமாக ஊருக்கு திரும்பினா நாகூர் தர்காவுக்கு சந்தன கூடத்தை தூக்குறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு அவர்களை சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கையாக நடந்த சம்பவத்தை கூறினார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இந்த புனித தலங்களுக்கும் ஏர்வாடிக்கும் நாகூருக்கும் எந்த வித்தியாசமே தெரியாதவர்கள் அவர் மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்மிலே பலர்கள் இருக்கிறார்கள். இதை சொல்லி சிரிக்கவா அழவா என்று தெரியவில்லை. நம் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.